இந்த மகளிர் தினத்திலும் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இந்த நாளும் கூட நாம் பார்க்கக்கூடிய 2 பெண்களை யார் என்று சொன்னால் தெபோராள் மற்றும் யாகேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறது உண்டு, பெண்களாகிய நாங்கள் ரொம்ப வீக்கு, நம்ம ரொம்ப பலவீனமான பாண்டம், நான் ரொம்ப தைரியம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் நினைப்போம். ஆனால் இந்த யாகேலை கொண்டு தெபோராளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பெரிய பராக்கிரமமான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வேதத்தின் மூலமாக தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தெபோராளை குறித்தும் யாகேலை குறித்தும் நாம் பார்க்க முடியும். தெபோராள் என்று பார்க்கும் பொழுது அவளை குறித்து என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாகேலை குறித்து பேசும்போது ஏபேரின் மனைவியாகிய யாகேல். ஆக இவங்க 2 பேரை பற்றி பார்க்கும் பொழுது இவங்க 2 பேருமே ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெபோராள் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக இந்த வேதத்தில் நம்ம காண முடிகிறது. நியாயாதிபதி என்று சொன்னால் எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பெண்கள் அதற்கு மத்தியில் தன் கணவருடைய துணையை கொண்டு ஒரு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக இஸ்ரேல் மக்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். நியாயம் விசாரிப்பா என்று சொன்னால் அனைவருமே வருவாங்க, எல்லா ஆண்களும், எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகள், இல்லை பட்டணத்தில் உள்ள பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளை குறித்து தெபோராள் நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அடுத்தது யாகேலை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு கூடாரவாசியாக இருப்பதை நாம் இங்கே இதில் காண முடிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரிலே ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை யாபீன் என்கிற ராஜாவினுடைய தலைமையில் சிசரா என்கிற சேனாதிபதி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். 20 ஆண்டுகள் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவர்கள் முறையிட்ட பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட பொழுது அவளுடைய கூக்குரலை கேட்ட தேவன் தெபோராள் மூலியமாக பாராக் என்கிற ஒரு மனிதரோடு பேசுகிறார். தெபோராள் என்ன சொல்றாங்கன்னா, இதோ சிசராவை உன்னோட கரத்துல ஒப்பு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக இந்த சிசேராவை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுக்க போறார் என்று பாராக் இடத்தை சொல்லுகிறார்கள். பாராக் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க என் கூட வாங்க, என்ன பாருங்க, நம்ம வசனத்தை வாசிப்போம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஆக அவங்க தெபோராளை கூப்பிடுறாங்க, நீங்க என்னோட கூட யுத்தத்திற்கு வரணும்னு சொல்லி. அப்போ தெபோராள் சொல்றாங்க, ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரியின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆக அவங்க யுத்தத்திற்கு போகும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சிசேரா பயந்து ஓடுகிறான். அதில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். கர்த்தர் அவளை கலங்கடிக்கும் பொழுது அந்த சிசேரா என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போகிறார். ஓடி போய் நேராக யார் வீட்டுக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா, யாகேலினுடைய வீட்டுக்கு போகிறார். யாகேல் வீட்டுக்கு ஏன் போகிறாருன்னு சொன்னால், இந்த யாபீன் ராஜாவுக்கும் யாகேலினுடைய கணவருக்கும் ஒரு சமாதானம் இருக்கிறது. அந்த யாகேலினுடைய கணவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் கேனானியனுடைய ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டினார். அதாவது மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரத்திலிருந்து அவர் என்ன பண்றார், தன்னை பிரித்து கொண்டு எங்க சேர்றாரு, யாபீன் ராஜா அவங்களோட சமாதானமா இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம கணவன்மார்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், சில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், தேவனால் நடத்தப்படாதவர்களாக இருக்கலாம். ஐயோ என் கணவர் பண ஆசை நிறைந்தவராக இருக்கிறாரு, ஐயோ என் கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு என்று சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் இந்த யாகேல் என்கிற இந்த குடாரிவாசியான பெண் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சத்துரு யார் என்று அடையாளம் கண்டு அந்த சிசேராவை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரவழைக்கும் போது அந்த சிசேரா
நான் பயப்படாதே, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி யாகேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிசேரா வீட்டுக்குள்ளே கூட்டி வந்து அவன் தண்ணி கேட்குறான். ஆனால் யாகேல் பாலை கொடுத்து அவரை என்ன பண்ணுறாங்க, ஆயாசமாய் என்ன பண்ணுறாங்க, தூங்கின பொழுது அவன் என்னாச்சுன்னா ஒரு கைகளில் ஒரு கூடார ஆணி எடுத்துக்கொண்டு கைகளில் இன்னொரு கையில் சுற்றி எடுத்துக்கொண்டு அவர் நெற்றியில் அடித்து சிசேராவை வீழ்த்து தள்ளினார்கள். பிரியமானவர்களே, நாமும் நினைக்கலாம் நம்ம கூடாரத்தில் இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே வசிச்சுட்டு இருக்கோம், நான் ரொம்ப தனிமையானவளே, நான் பலவீனமானவள், எனக்கு எந்த விதமான தைரியமும் கிடையாது, எனக்கு தாளந்துகள் கிடையாது என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சிசேராவை முறியடிக்கக்கூடிய அபிஷேகத்தையும் சிசேராவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். சிசேரா என்று சொன்னால் சத்துரு, நம் வாழ்க்கையில் வருவதான சத்துருவின் போராட்டங்கள், எல்லா விதமான எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் கூடார ஆணியாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நிறைய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். பிரியமான, இப்பொழுது தெபோராளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பேரிச்ச மரத்தின் கீழே அமர்ந்திருந்து நியாயம் செய்தவர்களாய் காணப்படுகிறோம். இந்த யாகேலை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூடாரத்திலே தங்கி அவர்கள் சத்துருவை மேற்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல சிலர் தெபோராளை போல பல துறைகளை வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு மருத்துவத்துறையோ இல்லை டீச்சிங் இன்ஸ்டிடியூட்லையோ இல்லைன்னா ஒரு பெரிய இடங்களிலையோ பல தேசங்களிலோ பல அதிகாரிகளாகவும் நாம் வந்து கர்த்தர் நம்மளை நியமித்து வைத்திருக்கலாம். அந்த இடங்களில் நாம் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் போயின என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராள் என்கிற நாம் எழுந்திருக்கும் பொழுது, எழுந்திருப்பது என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு உற்சாகத்தோடு நம்ம ஒரு விழிப்போடு இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் போகிற இடங்களில், நம்ம வேலை பண்ணுகிற இடங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை எழுப்ப முடியும். ஒரு தாயுள்ளத்தோடு நம்ம மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எங்கெங்கே அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் இருக்கிறதோ அந்த இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். இப்பொழுது லேயாள் ராகேல் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் பார்க்கிறோம். அவளுடைய கருவிலிருந்து கர்த்தர் 12 கோத்திரங்களை வரவழைக்கிறார். இது எதனாலன்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்கள் மூலியமாக இருந்தாலும் அதை கருவிலை சுமந்து அதை பெற்றெடுக்கிற பெண்களாகிய நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்க, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல விழி விழி தெபோராளே விழி விழி பாட்டு பாடு என்று நாம் பார்க்கிறோம். விழி என்று சொன்னால் தூங்குகிறவளை தான் நாம் விழிக்க சொல்வோம். அப்போ நாம தூங்குகிற நேரங்களில், அதாவது இரவு 9 மணிலிருந்து காலை 6 மணிக்குள்ளாக ஏதேனும் ஒரு நேரங்கள் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விழித்து ஜெபிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை, நன்மைகளை நம்ம குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் நாம் பெற்றுத்தள்ள முடியும். இந்த யாகேலை குறித்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கூடாரவாசியாக இருக்கிறார்கள். அதே போல நாமும் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நாமும் தைரியத்தோடு முழங்கால் படியிட்டு நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாருக்காக, நம்ம பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்காக, நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம் கணவர் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். இதோ கூடார ஆணியை எடுத்து பயன்படுத்தினது போல தேவ வசனத்தை நாம் ஆணியை எடுத்துக்கொண்டு சத்ருவின் நம் கோட்டைகளை தகர்த்து நாம் ஜெயம் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நேரத்திலும் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலியமாக அநேகரை தெபோராளாகவும் யாகேலாகவும் எடுத்து பயன்படுத்த போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறார். ராஜா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் சென்று ஆண்டவரே பெரிய காரியங்களை, பெரிய அறுவடைகளையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.